महात्मा गांधी जी। मोहनदास करमचंद गांधी का जन्म गुजरात राज्य के पोरबंदर शहर में 2 अक्टूबर सन 1869 को हुआ था। मोहनदास करमचंद गांधी नुடைய பிறப்பு 2 அக்டோபர் 1869 गुजरात மாநிலத்துல पोरबंदर सिटीல निगழ்ந்தது हुआ था। उनके पिता करमचंद गांधी थे और अप्पा करमचंद गांधी। उनकी माता पुतलीबाई थी और अम्मा पुतलीबाई। उनका विवाह कस्तूरीबा के साथ हुआ। அவருடைய திருமணம் கஸ்தூரிபாய் கூட நிகழ்ந்தது। மோகன்தாஸ் காந்தி और कस्तूरीबा के 4 पुत्र हुए। இவர்களுக்கு 4 மகன்கள்। वे हरिलाल गांधी, मणिलाल गांधी, रामदास गांधी और देवदास गांधी हैं। அந்த 4 மகன்களுடைய பெயர்கள் ஹரிலால் காந்தி, மணிலால் காந்தி, ராம்தாஸ் காந்தி அப்புறம் देवदास गांधी। मोहनदास गांधी कानून की पढ़ाई के लिए इंग्लैंड गए। சட்டம் कानून की पढ़ाई ना சட்ட படிப்பு படிக்கிறதுக்காக इंग्लैंड சென்றார்। इंग्लैंड जाने से पहले उन्होंने अपनी माँ को 3 प्रतिज्ञाएं दी। इंग्लैंड புறப்படுறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாக்கு அவரு 3 வாக்குறுதிகள் கொடுக்கறாரு, அதாவது ப்ராமிசஸ் கொடுக்கறாரு। என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன், மாंस नहीं खाऊंगा, மாமிசம் சாப்பிட மாட்டேன்। शराब नहीं पीऊंगा, சாராயம் குடிக்க மாட்டேன்। और पराई औरतों को माँ बहन समझूंगा, அந்நிய பெண்களை அம்மா சகோதரியாக கருதுவேன் அப்படின்னு சொல்லி 3 ப்ராமிசஸ் அவங்க அம்மாக்கு கொடுக்கறாரு। महात्मा गांधी ने ये प्रतिज्ञाएं अंत तक निभाई। இந்த ப்ராமிசஸ கடைசி வரைக்கும் காப்பாத்தினார்। बैरिस्टर बनने के बाद वे दक्षिण अफ्रीका में वकालत करने गए। சட்ட படிப்பை முடிச்ச பிறகு दक्षिण अफ्रीका போறாரு। எதுக்குன்னா वकालत करने, அந்த லாயரா பிராக்டிஸ் பண்றதுக்காக, அந்த தொழில் செய்யறதுக்காக போறாரு। दक्षिण अफ्रीका में रेल में जाते समय उनके पास प्रथम श्रेणी का टिकट था। दक्षिण अफ्रीकाல போயிட்டு ட்ரெயின்ல போறாரு। அந்த டைம்ல அவர்கிட்ட फर्स्ट क्लास टिकट இருந்துச்சு, टिकट था। फिर भी टिकट कलेक्टर ने उनको तीसरी श्रेणी में जाकर बैठने के लिए कहा। ஆனா टिकट कलेक्टर அவரை 3rd கிளாஸ்ல போயிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு। क्योंकि वे भारतीय थे, இந்தியன் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கையில இருந்தும் 3rd கிளாஸ் டிக்கெட்ல போய் உட்காரு அப்படின்னு டிக்கெட் கலெக்டர் காந்திஜியை சொல்றாங்க। एक घटना उनके जीवन में एक महत्वपूर्ण मोड़ बन गई। இந்த நிகழ்ச்சி தான் அவருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு। अंग्रेज दक्षिण अफ्रीका में भारतीयों के प्रति भेदभाव दिखाते थे। ஆங்கிலேயர்கள், இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் दक्षिण ஆப்பிரிக்காவிலையும் இந்தியன்ஸ் மேல ரொம்ப பாகுபாடு காட்டினாங்க। गांधी को इस भेदभाव के खिलाफत लड़ना पड़ा। सत्याग्रह के शास्त्र का प्रयोग करके गांधी ने इस लड़ाई में जीत हासिल की। सत्याग्रह என்ற ஆயுதத்தை உபயோகித்து காந்திஜி இந்த சண்டையில வெற்றியை சாதித்து காமிச்சாரு, வெற்றியை பெற்றார்। सन 1914 में वे भारत लौट आए। 1914ல இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டாரு। उन्होंने सत्याग्रह और अहिंसा का प्रयोग करते हुए अंग्रेजों के खिलाफ लड़ाई लड़ी। மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துட்டு சத்தியாகிரகம் மற்றும் அகிம்சை மூலமா ஆங்கிலேயருக்கு எதிர்த்து போராடுறாரு। स्वतंत्रता आंदोलन के समय वे अनेक बार जेल गए। சுதந்திர போராட்ட சமயத்துல அவர் பல முறைகள் ஜெயிலுக்கு சென்றிருக்கிறார்। गांधी जी के द्वारा चलाए गए आंदोलनों के कारण अंग्रेजों को भारत छोड़ना पड़ा। காந்திஜி மூலியமாக நடந்த போராட்டங்கள், நிறைய போராட்டங்கள் செஞ்சிருக்காரு இல்லையா, அதன் காரணத்தினால ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு செல்ல வேண்டியதாயிற்று। और हमें सन 1947 अगस्त 15 के दिन आजादी मिली। நமக்கு 15 अगस्त 1947ல சுதந்திரம் கிடைத்தது। सन 1918 में गांधी जी ने दक्षिण भारत हिंदी प्रचार सभा की स्थापना तमिलनाडु राज्य के मद्रास शहर में की। 1918ல தான் நம்ம இப்ப படிச்சிட்டு இருக்கோம், பிராத்மிக் இந்த எக்ஸாம்ல நடத்துற दक्षिण भारत हिंदी प्रचार सभा இத எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு। எங்கன்னா மெட்ராஸ் சிட்டில।
महात्मा गांधी आजीवन इस सभा के अध्यक्ष रहे. महात्मा गांधी और लाइफ फुल आजीवन இந்த சபாவுக்கு हेडா இருந்தாரு. महात्मा गांधी हमारे दक्षिण भारत हिंदी प्रचार सभा में सन 1946 जनवरी 20 से 30 तक ठहरे. महात्मा गांधी जी இந்த दक्षिण भारत हिंदी प्रचार सभा टी नगरல இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 1946ல जनवरी 20 to 30 வரைக்கும் இங்க ஸ்டே பண்ணி இருந்தாரு. ये हमारे लिए बड़े गौरव की बात है. இது நமக்கு ரொம்ப பெருமை தரக்கூடிய கௌரவமான விஷயம். सन 1948 जनवरी 13 को उनकी हत्या हुई. 1948 जनवरी 30 அன்னைக்கு அவருடைய கொலை நிகழ்ந்தது. அவரை கொன்னுட்டாங்க. कविवर रविंद्रनाथ टागोर ने उनको महात्मा की उपाधि से विभूषित किया. रविंद्रनाथ टागोर இருக்காங்க இல்லையா, தேசிய கீதம் எழுதியவர், அவரு மகாத்மா காந்திஜிக்கு மகாத்மா அப்படின்ற பட்டத்தை அவர் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்து अलंकरितार. नेताजी सुभाष चंद्र बोस ने महात्मा गांधी को राष्ट्रपिता कहा. राष्ट्रपिता தேசிய தந்தை அப்படின்னு அவர் சொன்னது नेताजी सुभाष चंद्र बोस. आज तक हम सब गांधी को राष्ट्रपिता के रूप में पहचानते हैं. இன்று வரை நம்ம காந்திஜிய ராஷ்டிரபிதா தேசிய தந்தை அப்படின்ற ஃபார்ம்ல தான் நம்ம அறிந்திருக்கிறோம். जब तक सूरज और चंद्रमा रहेंगे तब तक महात्मा गांधी की कीर्ति रहेगी. எதுவரை சூரியனும் சந்திரனும் இருக்குமோ அதுவரை மகாத்மா காந்தியின் புகழ் இருக்கும். அபியாஸ் மீனிங்ஸ் எழுதணும். நம்மளோட லாங்குவேஜ்ல எழுதலாம், இல்ல இங்கிலீஷ்ல எழுதலாம். விவாஹ் வெட்டிங், ஆந்தோலன் ரெவல்யூஷன், ஸ்தாபனா எஸ்டாப்ளிஷ், மோட் டர்னிங் பாயிண்ட், अहिंसा नॉन वायलेंस, राष्ट्रपिता फादर ऑफ द नेशन. विलोम शब्द ना ऑपोजिट वर्ड्स. भेदभाव समभाव, பாகுபாடு பார்க்கறது, சமமா பார்க்கறது எல்லாரையும். ஆசாத் குலாம், ஃப்ரீடம், ஸ்லேவ், விடுதலை, அடிமை. அஹிம்சா ஹிம்சா, நான் வயலன்ஸ், வயலன்ஸ். அஹிம்சை இம்சை, அதாவது துன்புறுத்துறது இம்சை, ஹிம்சானா. ஷஹர் गांव, सिटी विलेज. वाक्यों में प्रयोग कीजिए. ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, அந்த வேர்டை நம்ம ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணணும். தேவதாஸ் காந்தி மோகன்தாஸ் காந்திக்கு புத்திரத்தே. புத்திரனா தேவதாஸ் காந்தி மோகன்தாஸ் காந்தியின் மகன். மோட், மோடுனா டர்னிங் பாயிண்ட். हर एक के जीवन में एक मोड़ आती है. ஒரு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும். के साथ मोहनदास गांधी का विवाह कस्तूरीबा के साथ हुआ. के साथனா வித். मोहनदास गांधीயின் திருமணம் கஸ்தூரிபாயுடன் நடந்தது. अहिंसा, गांधी जी ने अहिंसा को अंग्रेजों के खिलाफ शास्त्र के रूप में प्रयोग किया. अहिंसा नॉन वायलेंस. गांधी जी अहिंसையை ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தினார். आंदोलन, गांधी जी ने अंग्रेजों के खिलाफ कई आंदोलन किया. गांधी जी ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல போராட்டங்களை செய்துள்ளார். खाली जगहें भरिए, fill in the blanks. सन 1914 में महात्मा गांधी भारत लौट आए. 1914 इंडिया திரும்பி வந்தாங்க महात्मा गांधी. कविवर रविंद्रनाथ टागोर ने गांधी को महात्मा की उपाधि दी. லெசன்ல படிச்சோம் இல்லையா, ரவீந்திரநாத் தாகூர் தான் மகாத்மா அப்படின்ற பட்டத்தை காந்திஜி கொடுத்தாங்க. नेताजी सुभाष चंद्र बोस ने गांधी को राष्ट्रपिता कहा. सुभाष चंद्र बोस தான் தேசிய தந்தை அப்படின்னு காந்திஜியை சொன்னாங்க. இந்த லெசன்லயும் பிக் क्वेश्चंस 3 लाइन्सல आंसर எழுதணும். प्रश्नों के उत्तर 3 वाक्यों में लिखिए. फर्स्ट क्वेश्चन, गांधी जी के माँ बाप और पुत्रों के नाम लिखिए. ரொம்ப ஈஸி, பேரெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு எழுதிடலாம். காந்திஜியின் அம்மா அப்பா அப்புறம் அவருடைய மகன்களின் பெயர்களை எழுத சொல்லியிருக்காங்க. मोहनदास गांधी के पिता का नाम करमचंद गांधी है. गांधीजियोட அப்பா பேரு करमचंद गांधी, ஸ்பெல்லிங் படிச்சுக்கணும். मोहनदास गांधी के 4 पुत्र हैं. அவருக்கு 4 மகன்கள். அவர்கள் वे हरिलाल गांधी, मणिलाल गांधी, रामदास गांधी और देवदास गांधी हैं. 4 பேரையும் எழுதியிருக்காங்க. सेकंड क्वेश्चन, गांधी को दक्षिण अफ्रीका में क्या अनुभव हुआ? गांधीजी साउथ अफ्रीकाல என்ன அனுபவத்தை பெற்றார்? गांधी अफ्रीका में वकालत करने गए.
गांधी जी अफ्रीका के वकील வேலை செய்யறதுக்காக போனார். वहां उनको भारतीयों पर हो रहे भेदभाव का सामना करना पड़ा. சவுத் ஆப்பிரிக்கால இந்தியர்கள் மேல காட்டுற பாகுபாடை எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. महात्मा गांधी दक्षिण भारत हिंदी प्रचार सभा में कब से कब तक रहे. மகாத்மா காந்தி லெசன்ல படிச்சோம் இல்லையா, தட்சிண பாரத் ஹிந்தி பிரச்சார சபால கொஞ்ச நாள் இருந்தாருன்னு. எப்பயில இருந்து எப்போ வரைக்கும் இங்க இருந்தாரு. महात्मा गांधी हमारे दक्षिण भारत हिंदी प्रचार सभा में सन 1946 जनवरी 20 से 30 तक ठहरे. 1946ல ஜனவரி 20ல இருந்து 30 வரைக்கும் அங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க. कौन सी घटना गांधी जी के जीवन में महत्वपूर्ण मोड़ बन गई. எந்த நிகழ்வு காந்திஜியினுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த திருப்பு முனையா இருந்தது. दक्षिण अफ्रीका में रेल में जाते समय, दक्षिण अफ्रीका साउथ अफ्रीकाல ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது उनके पास प्रथम श्रेणी का टिकट था. அவர்கிட்ட फर्स्ट क्लास टिकट இருந்தது. फिर भी टिकट कलेक्टर ने उनको तीसरी श्रेणी में जाकर बैठने के लिए कहा. ஆனா கூட टिकट कलेक्टर அவரை थर्ड क्लासல போய் உட்காரு, थर्ड क्लास तीसरी श्रेणी போய் உட்காரு அப்படின்னு சொன்னாங்க. क्योंकि वे भारतीय थे. ஏன்னா அவர் இந்தியன்றதுனால நீ फर्स्ट क्लास எல்லாம் வரக்கூடாது, டிக்கெட் இருந்தாலும் சரி நீ थर्ड क्लासல போய் உட்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. यह घटना उनके जीवन में एक महत्वपूर्ण मोड़ बन गई. இந்த நிகழ்வு தான் காந்திஜியின் வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த டர்னிங் பாயிண்டா அமைந்தது.